அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அந்த மிக்ஸிய வந்துட்டு நம்ம வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்றதுனால ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். இந்த மிக்ஸிய வந்துட்டு வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சு எப்படி வந்து கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட அடுத்ததா நம்ம சேர்த்துக்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அப்புறம் கறைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு, இது தண்ணியோட அவ்வளோ சீக்கிரமா வந்து கரையாது. அதனால இத வந்து கைய வச்சு நான் வந்து கரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சு எடுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் தண்ணிய இந்த மிக்ஸி மேல வந்து நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாரி வந்து தெளிச்சுட்டு, இத வந்து நம்ம தொடச்சு எடுக்க போறோம். தொடச்சு எடுக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலா உங்ககிட்ட கிளாத் இருந்துச்சுன்னா கிளாத் வச்சு தொடச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாரி பேப்பர் வச்சு தான் வந்து துடைக்க போறேன். பேப்பர் வச்சு துடைக்கிறப்போ இன்னுமே வந்து நல்லா வந்து கிளீன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் வச்சு தொடச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி வச்சு தொடச்சுக்கலாம். நான் வந்து எடுத்துக்கக்கூடியது பார்த்தோம்னா, நோட்ல உள்ள ஒரு பேப்பர். நீங்க வந்து நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இந்த மாரி பேப்பர வச்சு நல்லா வந்து தொடச்சு விட்டு எடுத்துக்கலாம். இதோட மூலை முடுக்குகள் எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா அந்த பேப்பர் வச்சு தொடச்சுக்கலாம். மிக்ஸி வந்து நம்ம கிச்சன்ல வச்சு யூஸ் பண்றப்போ எண்ணெய் பிசுக்கு அப்புறம் அதில அழுக்குகள் எல்லாமே வந்து நெறையா இருக்கும். இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த பேஸ்ட் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி பேப்பர் துண்டு இருக்கு பார்த்தீங்களா? இத தான் வந்து நான் இந்த மாரி மடக்கி வச்சுட்டு, இத தேய்ச்சு விடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணோம்னா, கிளீன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பேப்பர் வந்து நல்லா ஸ்டிஃப்பா நிக்கிறதுனால, உள்ள விட்டு கிளீன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் வச்சு நல்லா வந்து உள்ளுக்குள்ள தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து துணி வச்சு தொடச்சுக்கலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து டைரக்ட்டா துணி வச்சு துடைக்கிறதா இருந்தாலும் தொடச்சுக்கலாம். இப்போ இந்த கேப்லலாம் வந்து பார்த்தோம்னா, இந்த மாரி பேப்பர் வந்து நல்லா மடிச்சிட்டு, இந்த மாரி உள்ள விட்டு எடுக்கிறப்போ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நல்லா வந்துரும். பேப்பர் வந்து நல்லா வந்து ஸ்டிஃப்பா நிக்கிறதுனால, இத நம்ம வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும்.